ஹலோ, வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர்ஸ். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம்னா, இப்போ குரூப் டூ ஏ மெயின்ஸில் டிஎன்பிஎஸ்சி என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தோம். இப்போ டூ ஏல மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்புக்கு மாற்றிருக்காங்க. தென் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு டாப்பிக்கை வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் 25 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, வேர்பல் ரீசனிங் ஆகவும் நான் வேர்பல் ரீசனிங் கான்செப்ட் ஆகவும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்றது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த வேர்பல் ரீசனிங் நான் வேர்பல் ரீசனிங் சொன்னேன் இல்லையா, அதோட மாடல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஒரு மாடல், அப்போ அந்த மாடல் கீழே இருக்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சொன்னது என்ன டாபிக் இருக்குன்னா, இது அனாலஜி. அனாலஜி எந்த ரீசனிங் கான்செப்ட் உள்ள வரும்னா, வேர்பல் ரீசனிங் கீழே தான் வரும். ஓகேங்களா, லாஸ்ட் வீடியோலே சொன்ன மாதிரி அனாலஜினா என்ன? இப்ப ஒரு 4 பார்ட்டிசிபென்ட்ஸ் குடுத்திருப்பாங்க. அந்த 4 பார்ட்டிசிபென்ட்ஸ்குள்ளேயும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அத ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டிசிபென்ட்ஸ்குள்ள இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்ப நம்மளுக்கு டிஃபைன் பண்ணிடுவாங்க. அத வச்சு நம்ம 3rd அண்ட் 4th பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத வச்சு நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வரணும். ஓகேங்களா? இப்ப இதுதான் கான்செப்ட். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்ப என்ன குடுத்திருக்காங்க? மொத்தம் 3 வார்த்தை குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கின்னு, செகண்ட் வந்து ஹேர், தேர்ட் லேண்ட். ஓகேங்களா, இப்ப இந்த லேண்டோட கோரிலேட் ஆயிருக்க ரிலேஷன்ஷிப் இருக்க நெக்ஸ்ட் வேர்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்ப ஸ்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின்னு வந்து என்ன சொல்லலாம்? இப்ப நிலத்துக்கு எப்படி சாயிலோ அதுக்கேற்ற மாதிரி தானே வந்து நம்மளோட ஹியூமன்ஸ்க்கு இல்லை எந்த அனிமல்ஸ்க்கு இருந்தாலுமே ஸ்கின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கின்னு மேல என்ன இருக்கு? ஹேர் இருக்கு. ஓகேங்களா, இப்ப அதே மாதிரி தான் லேண்டுனா என்ன இருக்கும்? சாயில் இருக்கும். சாயில் மேல என்ன இருக்கும்? ஆப்ஷன் வச்சு போகலாங்களா? என்ன என்ன இருக்கு ஆப்ஷன்ல? ஃபர்ஸ்ட் வந்து ஏ பார்த்தீங்கன்னா ஓர் இருக்குமா? இல்ல. கிராஸ் இருக்குமா? கன்ஃபார்மா கிராஸ் இருக்கும். ஏன்னா சாயில் மேல கன்ஃபார்மா கிராஸ் தான் இருக்க போகுது. எப்படி ஸ்கின் ஹேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே மாதிரி சாயிலுக்கும் கிராஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் சி. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்ப இங்க பாருங்க, ஸ்டோரி இஸ் ரிலேட்டட் டு நாவல். அதே மாதிரி சி இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்? கீழே கொடுத்துருக்க ஃபாலோயிங்ல எதோட வந்து சி வந்து ரிலேட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ ஸ்டோரி, நாவல். இப்போ ஸ்டோரினா என்னங்க? சிம்பிளா எடுத்துக்கிட்டா ஸ்டோரி எத்தனை கேட்டகரியா பிரிக்கலாம்? ஸ்டோரி வந்து மொத்தம் ஒரு 4 கேட்டகரியா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷன் ஸ்டோரிஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ரிக்ஷன் ஸ்டோரிஸ்னா என்னன்னா 500 வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற ஸ்டோரிஸை ஃப்ரிக்ஷன் ஸ்டோரிஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது ஷார்ட் ஸ்டோரிஸ்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஸ்டோரிஸ்னா என்னன்னா 3000 வார்த்தைகளுக்குள்ள இருக்க கதைகளை ஸ்டோரிஸை வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாவலேன்னு ஒன்று சொல்லுவாங்க. நாவலேன்னா என்னன்னா 5000 50,000 வார்த்தைகளுக்கு உள்ள இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே நாவலேன்னு சொல்லுவாங்க. எதை நாவல்னு சொல்லுவாங்கன்னா எதை நாவல்னு சொல்லுவாங்கன்னா 50,000 வார்த்தைகளுக்கு மேல இருக்க ஒரு கதையை தான் என்னன்னு சொல்லுவாங்க? நாவல்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஸ்டோரியில இருந்து நாவல் நம்ம இப்ப எடுத்துட்டோம். இப்ப இதே மாதிரி தானே இங்க சின்னு இப்ப இப்படி போட்டுட்டோம். சில இருக்கிற சில எது வந்து பிக்கஸ்டா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சி இருக்கு? பே ஆஃப் பெங்கால் இருக்கு, அரேபியன் சி இருக்கு, பே ஆஃப் பெங்கால் இருக்கு, அரேபியன் சி இருக்கு. இப்ப இதை விட பெரிய சீனா என்ன இருக்கு? அதுதானே அந்த இந்தியன் ஓஷன். இப்ப இந்தியன் ஓஷன்லோட பார்ட் தானே இந்த வந்து பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சீன்ற அளவுக்குலாம். ஸோ அப்ப இப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம சி எதோட ரிலேட் பண்ணிக்கலாம்? இதுல பிக்கஸ்ட் குவான்டிட்டியா இருக்கிற ஓஷனோட கம்பேர் பண்ணிக்கலாங்களா? இல்ல ஓஷனோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கோரிலேட் பண்ணிக்கலாமா? இதே மாதிரி ஸ்டோரிக்கு இங்க இங்க வந்து ஸ்டோரி வந்து நாவலோட ரிலேட் ஆகிறப்ப இங்க சி வந்து எதோட ரிலேட் ஆகும்? ஓஷனோட ரிலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அனாலஜி பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா இந்த இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் டாபிக் போலாம். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா கோடிங் டீகோடிங்னு சொல்லுவாங்க. கோடிங் டீகோடிங்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த வார்த்தைய கோட் பண்ணி இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மளே வந்து என்ன சொல்றாங்க? அப்ப இது ரெண்டுத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கு. இந்த வார்த்தையை ஒரு லாஜிக் வச்சு ப்ராசஸ் பண்ணி தான் இந்த வார்த்தையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தானே நம்ம வந்து டீகோட் பண்ணணும். இதே வார்த்தையை இந்த லாஜிக் வச்சு நம்ம போட்டா நம்மளுக்கு இங்க என்ன ஆன்சர் வரும்? அதுதானே நம்ம எடுத்துட்டு வரணும். ஸோ இப்போ பார்க்கலாங்களா? இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டீயோட ஆல்பபெட்டிக்கல் கவுண்ட் பார்க்கலாங்களா? 20ன்னு வருமா? அதே மாதிரி என் என்னன்றது என்ன வரும்? எம் என் ஓ.
Nக்கு வந்து 14 சொல்லலாங்களா? அப்புறம் Uக்கு என்ன வரும்? Uக்கு வந்து Uக்கு 21 வருங்களா? Uக்கு 21 வருங்களா? S என்ன வரும்? Sக்கு வந்து 19 வருங்களா? R என்ன வரும்? Rக்கு வந்து 18 வருங்களா? B என்ன வரும்? Bக்கு வந்து 2 வரும். ஓகேங்களா? இப்ப இதுதான் ஆல்பபெட்டிக் ஆர்டர் வைஸ் இந்த நம்பரை நான் இப்ப எழுதிட்டேன். இப்ப இந்த நம்பர் என்னவா சேஞ்ச் ஆயிருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் Tன்றது Uவா சேஞ்ச் ஆயிருக்கு. T 20னா அப்ப U வந்து 21ங்களா? ஓகே. நெக்ஸ்ட் N. N வந்துன்னா 14. N வந்து இங்க வந்து இந்த சீரிஸ்ல என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு? L சேஞ்ச் ஆயிருக்கு. L ஓட கவுண்ட் என்னது? I, J, K, L. L ஓட கவுண்ட் வந்து 12. ஓகேங்களா? அப்ப இங்க +1 அதிகமாயிருக்கு. இங்க -2 ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி நெக்ஸ்ட் வார்த்தைக்கு பார்க்கலாம். U ஓட கவுண்ட் வந்து 21. இப்ப இந்த U வந்து இங்க வந்து என்னவா இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு? X இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. X ஓட கவுண்ட் வந்து 24. ஓகேங்களா? X ஓட கவுண்ட் 24. அப்ப இங்க எத்தனை வார்த்தை வந்து ஆட் ஆயிருக்கு? 3. சோ இப்ப இதே மாதிரி டீகோட் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த சீரிஸ் என்ன வரும்னா -4 +5 -6 இந்த மாதிரி இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் அந்த வார்த்தைகளும் டீகோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப இதே பேட்டர்ன் வச்சு தானே நம்ம வந்து இதையும் டீகோட் பண்ணணும். இப்ப டீகோட் பண்ணலாமா? இப்ப அதே மாதிரி இப்ப TNPSCக்கு எழுதிக்கலாமா கண்டினியூஸா? Tன்றது 20, Nன்றது 14, Pன்றது 16, Sன்றது 19, Cன்றது 3. ஓகேங்களா? இப்ப இதுக்கு இதே சேம் வைஸ் தானே இதை கோட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இங்க +1, இங்க -2, இங்க +3, இங்க -4, இங்க +5. சரி இப்ப பண்ணலாமா? இங்க ஆட் பண்ணா என்ன வரும்? 1ஓட ஆட் பண்ணா 21. 21 வந்து ஆப்வியஸ்லி Uங்களா? அப்புறம் 14ஓட -2 பண்றோம். -2 பண்ணா என்ன வரும்? அதே மாதிரி இங்க L வருங்களா? இப்ப 13ஓட +3 பண்றோம். 13ஓட +3 பண்ணா 19 வரும். அப்ப 19 என்னது? 19 வந்து S. ஓகேங்களா? இப்ப இங்க வந்து 19ல இருந்து -4 பண்றோம். 19ல இருந்து -4 பண்ணா 15 வரும். 15ஓட கவுண்ட் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல என்ன இருக்குன்னா O இருக்கு. ஓகேங்களா? இப்ப 3ல இருந்து +5 பண்ணா 8 வரும். ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல 8ல என்ன இருக்குன்னா H இருக்கு. ஓகேங்களா? சோ U, L, S, O, H. எந்த ஆப்ஷன்ல இருக்கு இது? ஆப்ஷன் Dல இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? சோ கோடிங், டிகோடிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போலாங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க சீரீஸஸ்னு வரும். சீரீஸஸ்னா என்னன்னா ஏதோ ஒரு ஆர்டர்ல கொடுத்துருக்க ஆல்பபெட்டோ இல்ல நம்பரோ ஏதோ ஒரு லாஜிக்கல்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கணும். அந்த லாஜிக் என்னன்றது நம்ம இப்ப பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப இங்க பார்ப்போம். என்ன லாஜிக்ல இது அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏபிசி. ஓகே. அப்புறம் பிசிடி. ஓகே. அதுக்கப்புறம் சிடிஇ. சரி இப்ப இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாமா? எந்தெந்த வார்த்தை வந்து ஒரு கன்சிக்யூட்டிவா ரிப்பீட் ஆகிற ஒரு சீரீஸை நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா என்ன அது கன்சிக்யூட்டிவா ரிப்பீட் ஆகுதுங்களா? ஏபிசி இருக்கு. அப்புறம் வந்து பில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிசிடி இருக்கு. அப்புறம் சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிடிஇன்னு இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் வார்த்தை என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? டி, இ, எஃப். அப்ப அடுத்த சீரிஸ் வந்து இப்படி தானே இருக்கணும்? சி, டி, இ, எஃப் இருக்கணும். அப்ப இக்கு நெக்ஸ்ட் வார்த்தை என்ன இருக்கும்? டி தானே இருக்கணும். கரெக்ட்டுங்களா? இங்க 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 இந்த என்ன சீரிஸ்ல இருக்குன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? என்ன லாஜிக்ல இதை அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? ஓகே. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப நம்ம இது வந்து மூணு லெட்டர்ஸை சேர்த்து ஒன்னா கொடுத்துருக்காங்க. இப்ப இதையும் வந்து சேம் இதுவா வந்து பார்ப்போம். அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்ப ஏ பி சி இங்க இருக்கு. ஓகேங்களா? இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சி பி டி இருக்கு. அப்புறம் டி பி இ இருக்கு. இங்க இதுல வந்து ஏதாவது ஒரு ஆல்பபெட் வந்து காமனா ரிப்பீட் ஆகுதா? அது என்னன்னு பார்க்கலாங்களா? ஆமா, ஏதோ ஒரு ஆல்பபெட் ரிப்பீட் ஆகுது. என்னன்னா இங்க பி ரிப்பீட் ஆகுது. ஓகே. திரும்ப இங்க வந்து பி ரிப்பீட் ஆகுது. திரும்ப இங்க பி ரிப்பீட் ஆகுது. அப்ப கொடுத்திருக்க 3 ஏரியாலயுமே ஒரே ஒரு ஆல்பபெட் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. ஓகேனா அது என்னன்னா பி. அப்ப இங்க வரப்போறதுலயும் என்ன இருக்கும்? கன்ஃபார்மா சென்டர்ல பி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்ப சென்டர்ல பி இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுக்கோட ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு? அத நம்ம பார்க்கணும்ல. சரி ஓகே. இப்ப போலாம். இங்க பார்க்கிறோம். பி பக்கத்துல ஏ இருக்கு, சி இருக்கு. ஓகே. இது ஒரு லாஜிக். அப்புறம் இங்க பி பக்கத்துல பார்த்தீங்கன்னா இங்க சி இருக்கு, டி இருக்கு. இது கன்சிக்யூட்டிவா வருது. இங்க ஏபிசி கன்சிக்யூட்டிவா வருது. இங்க சியும் டியும் கன்சிக்யூட்டிவா வருது. நெக்ஸ்ட் டியும் இயும் கன்சிக்யூட்டிவா வருது. அப்ப இங்க என்ன வரணும்?
இப்போ இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்றப்ப இங்க இ வரணும். ஈயோட நெக்ஸ்ட் டேர்ம் என்னது? எஃப். ஓகேங்களா? இ எஃப். இப்போ இது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதுங்களா? சரி, இதே ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாங்களா? இ பி எஃப் இருக்கு பாருங்க. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு ஆன்சர் வந்து டி, ஆப்ஷன் டி. ஸோ சீரியஸ்ன்றது இந்த மாதிரி தான். ஏதோ ஒரு பேட்டர்னை வச்சு ஒன்று சிங்கிள் நம்பரா அல்லது சிங்கிள் லெட்டரா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை இந்த குரூப் ஆஃப் நம்பர்ஸ் இல்லை குரூப் ஆஃப் லெட்டர்ஸா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு, டிசிமிலாரிட்டிஸ் இருக்குன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டர் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சீரிஸோட கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போனாங்களா? நெக்ஸ்ட் டாபிக்ன்றது மிஸ்ஸிங் நம்பர்ஸ். மிஸ்ஸிங் நம்பர்ஸும் வந்து என்ன வரும்னா, இது வந்து நான் வெர்பல் கீழேயும் வரலாம், வேர்பல் கீழேயும் வரலாம். ஒரு சில நேரத்துல வந்து ஃபுல்லாமே வந்து இதே இதே மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து சீரிஸ் டைப்பாகவும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இப்போ பிக்டோகிராஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் என்ன வரும்னா நான் வெர்பல் ரீசனிங் கீழே வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸ்கொயரு ஆர் சர்க்கிள் ஆர் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 2 லாஜிக் அப்ளை பண்ணலாம். ஒன்று, இங்க கொடுத்துருக்கிற இந்த ஆர்டர் வந்து ஒன்று கிளாக் வைஸ் ஒன்று கிளாக் வைஸ். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ். நம்ம ஏதாவது ஒரு டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி இது இந்த ஆர்டர்ல போகுதா இல்லை என்ன என்ன சீக்வன்ஸ்ல அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எதை எடுத்துக்கலாம்னா நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்துப்போம். ஸோ இப்படி போகுது, இப்படி நம்மளோட சர்க்குலேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இப்போ 1ன்னு வச்சுக்கலாம், 2ன்னு வச்சுக்கலாம், இது 3ன்னு வச்சுக்கலாம், 4ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 1 நம்மளுக்கு வந்து என்னன்னு தெரியல, அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ செகண்ட் ஆர்டர்ல என்ன இருக்கு? 66 இருக்கா? தேர்ட் ஆர்டர்ல என்ன இருக்கு? 198 இருக்கு. ஃபோர்த் ஆர்டர்ல என்ன இருக்கு? 594 இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஒரு நம்பர் இன்னொரு நம்பரும் அதிகமாச்சுன்னா நம்ம என்ன என்ன பண்ணலாம்? 2 ஆப்ரேட்டர் வரப்போ ஒரு நம்பர் இன்னொரு நம்பரும் அதிகமாகும். ஒன்று மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், இன்னொன்று அடிஷன் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 ஆப்ரேட்டர்ல எந்த ஆப்ரேட்டர் வரப்போகுதுன்றத பார்க்கலாம். சரி, இப்போ 198, 66 இப்போ இதோட யூனிட் டிஜிட்டும் எங்கேயாவது கோரிலேட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த யூனிட் டிஜிட்டோட இந்த செகண்ட் ஆர்டர்ல இருக்கிறது யூனிட் டிஜிட் 6னா செகண்ட் ஆர்டர்ல இருக்கிறதோட யூனிட் டிஜிட் வந்து 8. இப்போ இந்த 6ஓட என்ன ஆட் பண்ணா 8ஆ மாறும்? சிம்பிளா சொல்லலாங்களா? சரி, 6ஓட இப்போ என்ன ஆட் பண்ண போறோம்? ஒன்று வந்து 2 ஆட் பண்ணா 8ஆ மாறும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 12 ஆட் பண்ணா 8ஆ மாறும். அதாவது 18 லாஸ்ட் டிஜிட் வந்து 8ஆ மாறும். ஸோ அப்போ 2 தான், ஏதோ ஒன்று வந்து 2 ஒன்று ஆட் பண்ணணும். இப்போ இவ்வளோ நம்பர் வந்து ஆட் பண்ணி வருதான்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து பாருங்க. இப்போ ஒரு நம்பர் கன்சிக்யூட்டிவா ஒரே நம்பரை வச்சு ஆட் பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 60C + 33 இப்படி வச்சுக்கணும்னு வச்சுங்களேன், 99 வருதுன்னா நெக்ஸ்ட் டேர்மும் 33ஓட தான் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதோட டிஃபரன்ஸ் நம்மளுக்கு எப்படி வரும்னா நியர்பைல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸ் இருக்காது அடிஷன் ஆப்ரேட்டர் வந்துச்சுன்னா. ஆனா இங்க வந்து ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பாருங்க, மேஜரா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டென்ஸ்ல இருந்துச்சுன்னா இது வந்து ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு. இது இங்க இருந்து 200ல இருந்துச்சுன்னா இது வந்து 600 நியர்பை 600க்கு மாறுது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு வரப்ப நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கலாம்னா இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் தான் இங்க வந்து அப்ளை ஆயிருக்கு. சரி, ஓகே. அப்ப 63ன்றது என்னவா மல்டிப்ளை பண்ணா 98ஆ மாறும்? ஆஸ் ஐ சைட் பிஃபோர் யூனிட் டிஜிட்டை வச்சு கால்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த 6ன்றது என்னால மல்டிப்ளை பண்ணா யூனிட் டிஜிட் வந்து 8ஆ மாறும்? 3ஆல மல்டிப்ளை பண்ண ஆகுங்களா? ஓகே, அப்ளை பண்ணி பார்க்கலாங்களா? 18 8 6 ஆர் 18 198. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துருச்சு. அப்போ இதோட நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? 3ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். 3ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 594ன்றது வரும். ஸோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ன்றது என்ன? ஒன்று இந்த 66 டிவைடட் பை 3 பண்ணணும். 3ஆல பண்ணா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ 22ன்னு வரும். 22 into 3 பண்ணா 66 வருதா? ஓகே. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன ஆன்சர்? கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22. ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஆர் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்ன்றது இந்த மாதிரி பிக்டோகிராஃபிக்கலாகவும் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து சீரியஸ் ஃபார்மேட்லையும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் சம்ஸ். டைரக்ஷன் சம்ஸ் வந்து மேஜராக ஈஸியாக தான் இருக்கும். இப்போ சம்குள்ளே டேரெக்டாக உள்ளே போகலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சுந்தர் வாக்ஸ் 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இப்போ எப்பவுமே என்ன எடுத்துக்கணும்னா நம்ம மேண்டேட்டரே இந்த டைரக்ஷன்ஸை எடுத்துக்கணும். நார்த்னா மேலே, சவுத்னா கீழே. அதே மாதிரி ஈஸ்ட்னா ஆல்வேஸ் ரைட்டு,
அதே மாதிரி வெஸ்ட்னா லெஃப்ட். ஓகேங்களா, இது ரைட்டு, இது வந்து லெஃப்ட். ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்க, சுந்தர் வாக்ஸ் 4 கிலோமீட்டர் ஈஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ 4 கிலோமீட்டர் வந்து ரைட் சைடு வாக் பண்றாரு. நெக்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன சேஞ்சஸ் நடக்குது, தென் ஹீ டர்ன்ஸ் ரைட்னு சொல்றாரு. ரைட்னா என்ன வரும், இப்படி வரணும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ல இருந்து ரைட் எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ ரைட்டு டர்ன்ஸ் ரைட்டு அண்ட் வாக்ஸ் 3 கிலோமீட்டர். ஸோ 3ன்னு நான் இங்க போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, நெக்ஸ்ட் இங்க ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல என்ன பண்றாங்கன்னா திரும்ப இன்னொரு ரைட்டு டர்ன் பண்றாங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ரைட் வந்து இந்த டைரக்ஷன் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த டைரக்ஷன்ல ஒரு வாக் பண்ணிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, விச் டைரக்ஷன் இஸ் ஹி கோயிங் நவ். இப்ப இந்த சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றப்ப ஈஸ்ட நோக்கி நவுந்தாரு, திரும்ப சவுத்துக்கு வந்தாரு. இப்ப சவுத்துல இருந்து ரைட் எடுத்திருக்காரு. அதுதான் என்ன டைரக்ஷன், இங்க என்ன டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷன் தான். இங்க என்ன இருக்கு, வெஸ்டா, அதே தான் இங்கேயும் வெஸ்ட் டைரக்ஷன் தான். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து பி, பாம்பே. ஓகேங்களா, ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ஷன்ல பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். அதிகபட்சம் என்ன மாதிரி இருக்கும்னா, இப்போ இதே சம் நான் இப்போ இப்படி சொல்லிட்டேன், திரும்ப இப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எப்படி போறாருன்னா ஷார்ட் ரூட்ல ஒன்று போறாருன்னு சொல்லிடுவாங்க. அந்த ஷார்ட்கட் வந்து என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, பித்தகாரஸ் தியரம் வச்சு தான் இதை கால்குலேட் பண்ணுவோம். டூ சைட்ஸ், ஸ்கொயர் ஆஃப் டூ சைட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் அனதர் சைட்ஸ்ன்னு சொல்லலாங்களா. அப்போ வந்து ஃபோர் ஸ்கொயரு பிளஸ் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு வருங்களா. 4 ஸ்கொயர்னது 16, 16 பிளஸ் 9 ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு வரும். இப்போ இது கால்குலேட் பண்ணால் 25 ஈக்குவல் டு சி ஸ்கொயர். அப்போ சி ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், 5 வரும். அதிகபட்சம் இந்த மாதிரி பித்தாகாரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ற மாதிரி சம்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ டைரக்ஷன் சம்ஸும் வந்து ஈஸி தான். டிப்பிக்கலி இதில் வந்து லாஜிக்கல் அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த நெக்ஸ்ட் டாபிக் போலாங்களா. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா பிளட் ரிலேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிளட் ரிலேஷன்னா அதான் ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமனுக்கு ரிலேட்டிவ் வைஸ், பிளட் ரிலேட்டிவ் வைஸ் வந்து என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அதை டிஸ்கிரைப் பண்றது தான் பிளட் ரிலேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்ப இங்க இருக்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நான் வந்து இப்ப ரீசனிங்ல இன்னொரு டாபிக்கும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அரித்மேட்டிக் ஆபரேஷன் சொல்லுவாங்க. அரித்மேட்டிக் ஆபரேஷன்ஸ்னா என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஆப்ரேட்டர் நம்ம மேக்ஸ்ல இருக்க ஆப்ரேட்டர் பிளஸ் மைனஸ் அடிஷன் டிவிஷன், இந்த 4 ஆப்ரேட்டர் தானே இருக்கு. இந்த அரித்மேட்டிக் ஆபரேஷன்ஸ் சம்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு அடிஷனுக்கு பதில் சப்ராக்ஷனு. ஓகேங்களா, அது மாதிரி சப்ராக்ஷனுக்கு பதில் மல்டிப்ளிகேஷனு, மல்டிப்ளிகேஷனுக்கு பதில் டிவிஷனு, டிவிஷனுக்கு பதில் அடிஷனு அப்படின்ட்டு ஆப்ரேட்டருக்குள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஆப்ரேட்டருக்குள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிடுவாங்க ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா. ஸோ நம்ம அந்த அளவு டீப்பா இப்போ வந்து மாடல் சம்ஸ்லேயே போக தேவையில்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர் வச்சு சிம்பிளா பிளட் ரிலேஷன் சம் ஒன்று வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த சம்முக்குள்ள போலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த ஆப்ரேட்டர் வந்தா ஏ ரெஸ்பெக்டிவ் டு பி ஓட இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்ற அர்த்தம். ஓகேங்களா, இப்போ அது நம்ம லைனா எழுதலாங்களா. இப்போ ஏ பிளஸ் பின்னு சொல்றாங்க. ஏ பிளஸ் பின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பின்னு சொல்றாங்க. அப்ப ஏன்றவர் ஒரு மேலு. ஓகேங்களா, பின்றவங்க வந்து இங்க தேவையில்ல. ஏன்றவங்க பியோட இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அப்ப இந்த ஏன்றவங்களுக்கு அவங்க மேலா ஃபீமேலான்ற மார்க்கையும் நம்ம போடுறோம். ஓகேங்களா, இப்ப பாக்ஸ் போட்டிங்கன்னா மேலு, சர்க்கிள் போட்டுக்கிட்டீங்கன்னா ஃபீமேல் அப்படின்னு நம்ம வந்து ரீப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டா ஏ வந்து ஃபாதர் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பி ஏ மைனஸ் பி. இந்த ஏ மைனஸ் பின்னு ஒரு ஆப்ரேட்டர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தங்களா, ஏன்றவங்க ஒய்ஃப் யாருக்குன்னா பின்றவருக்கு. அப்ப பி வந்து யாரா இருப்பாங்க, இங்க பி வந்து மேலா இருப்பாங்க. இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை இந்த ஆப்ரேட்டர் வந்து சொல்லுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்னது, மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் வந்து என்ன சொல்லுதுங்களா, ஏன்றவர் பிரதர் ஆஃப் யாரு, பின்றவங்களுக்கு. பின்றவங்க யார் ஆனாலும் இருக்கலாம், ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. இங்க என்ன நம்ம நோட் பண்ணிக்கலாம், ஏன்றவர் ஒரு ஆண், அவர் வந்து யாரு, பிரதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆப்ரேட்டர். டிவிஷன் ஆப்ரேட்டர் எதை சொல்லுது, ஏன்றவங்க டாட்டர்னு சொல்றாங்க. டாட்டருக்கு நம்ம சர்க்கிள் போட்டுக்கிறோம். யாருக்குன்னா பின்றவங்க வந்து மேலாவும் இருக்கலாம் ஃபீமேலாவும் இருக்கலாம். ஸோ வந்து அது நம்மளுக்கு தேவையில்லை, இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் எழுதலாம். ஓகேங்களா, இப்போ இப்படி ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே நம்ம வந்து டீகோட் பண்ணியாச்சுங்களா.
இப்போ நெக்ஸ்ட் போவோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் P division Q minus R plus T into T. இந்த இந்த சீக்வன்ஸ்ல இருக்கிறவங்க என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, ஆப்ஷன்ல இருக்க என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்றதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைட் சைடு கார்னர்ல இருந்து லெஃப்ட் சைடு கார்னருக்கு போகலாம். ஓகேங்களா? ரைட் சைடு கார்னர்ல என்ன இருக்கு? எஸ் இன்டூ டீன்னு இருக்குங்களா? இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் வந்தா என்ன சொன்னான்னு சொல்லியிருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் வந்து ஒரு மேலு. ஸோ வந்து நான் இங்க பாக்ஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்போ இங்க உங்க வந்து டீன்றவங்க என்ன என்ன ஜெண்டர்ன்றது நம்ம நோட் பண்ணிக்க தேவையில்ல. எஸ்ஸுக்கும் டீக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பிரதர் ரிலேஷன்ஷிப். எஸ் வந்து பிரதரு, டீன்றவங்க பிரதராகவும் அதாவது மேலாவும் இருக்கலாம், தம்பியாவும் இருக்கலாம், இல்லை வந்து தங்கச்சியாவும் இருக்கலாம், ஃபீமேலாவும் இருக்கலாம். ஓகேங்களா? மேலாவும் இருக்கலாம், ஃபீமேலாவும் இருக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ எஸ் இன்டூ டிக்கு வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வருது? ஆறு பிளஸ் எஸ். ஓகேங்களா? ஆறு பிளஸ் எஸ். இப்போ அடிஷன் ஆப்ரேட்டர் வந்திருக்கு. அடிஷன் ஆப்ரேட்டர் வந்து நான் என்னன்னு சொன்னேன்? ஃபாதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க சொன்னேன்னா. ஸோ இப்போ இந்த ஆறுன்றவர் ஒரு மேல் நமக்கு தெரிஞ்சிருச்சா? இங்க எஸ்ஸுக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா, எஸ்ஸோடைய அப்பா வந்து ஆறு. ஓகேங்களா? சரி, ஓகே, இதையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்? ஆறு வந்து இந்த சைட்ல வேற யாரு கூட ரிலேட் ஆயிருக்கா? கியூவோட ரிலேட் ஆயிருக்கா? என்ன ஆப்ரேட்டர் வச்சுன்னா சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர் வச்சு. இப்போ இந்த சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர் வந்துச்சுன்னா நம்ம என்ன போட்டிருக்கீங்க பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கேன்னா, அப்போ கியூன்றவங்க ஒரு ஃபீமேலா? ஸோ ஃபீமேலுக்கு ஃபீமேல் மார்க் போட்டுட்டேன். இங்க வந்து ஆரும் கியூவும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஆப்ரேட்டர் வந்து அதுதான் ரீப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் இருக்கு? டிவிஷன் ஆப்ரேட்டர் இருக்கா? யாரோட? பியோட இருக்கு. டிவிஷன் ஆப்ரேட்டர் நம்ம என்னன்னு போட்டிருக்கோம்? இவங்க பின்றவங்க வந்து ஒரு ஒரு ஃபீமேலுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ரெஸ்பெக்டிவ் யாருக்குன்னா இந்த கியூன்றவங்களுக்கு. அப்போ கியூன்றவங்க அம்மா, பின்றவங்க அவங்களோட டாட்டர்னு பிளாட் பண்ணியாச்சா? சரி, ஓகே. இப்போ இது வந்து ஜென்ரேஷன் வைஸ் அந்த ஜென்ரேஷன் மேப் பண்ணலாம். இப்போ ஆறு ஹஸ்பண்டு, கியூவு ஒய்ஃபு. ஓகேங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலி ட்ரீ வந்து நோட் பண்ணலாமா? இவங்களுக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. பி பின்னு ஒருத்தவங்க அவங்க ஃபீமேலு, நெக்ஸ்ட் எஸ்ன்னு ஒருத்தவங்க அவர் வந்து மேலு, லாஸ்டா வந்து டீன்னு ஒருத்தவங்க. ஆனா அவங்க வந்து மேலா ஃபீமேலான்னு கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஆப்ஷன்ல என்ன என்ன லாஜிக் வந்து கரெக்டா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சொல்றாரு பாருங்க, பி இஸ் சிஸ்டர் ஆஃப் டி. பி இஸ் சிஸ்டர் ஆஃப் டி. கரெக்டா? பியும் டியும் ஒரே ஜென்ரேஷன்ல இருக்கணும். ஒரே ஜென்ரேஷன்ல இருக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கணும்? பிரதர் சிஸ்டர் கிட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆமா இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் டி என்ன ஜென்ரல்னு தெரியலனாலுமே பி வந்து டியோட எப்படி ரிலேட் ஆயிருக்காங்கன்னா டியோட சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்ல பி இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ பிளட் ரிலேஷன் நான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸோட சேர்ந்து எடுத்ததுனால இப்போ உங்களுக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். பட் இப்படி நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிளட் ரிலேஷன் அவ்வளோதான். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரோட அப்ளிகேஷனை பிளட் ரிலேஷன்ஷிப்பில் அப்ளை பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இது நார்மலாக அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு வரப்ப நம்பர்ஸ் பேஸ் பண்ணியே இருக்கும். அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போலாங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்ன வருது? கேலண்டர் அண்ட் கிளாக்ஸ்னு வருது. இப்போ கேலண்டர் அண்ட் கிளாக்ஸ்ல என்ன பேஸ் பண்ணியிருக்கணும்? சிம்பிளான சம்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாள், எத்தனை வீக்ஸ் இருக்குன்றது தெரியணும். அதே மாதிரி அந்த கொடுத்துருக்க இயர் வந்து லீப் இயரா இல்லை வந்து நார்மல் இயரான்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்க? இப்போ கொடுத்துருக்க இயர் பாருங்க. இப்போ 2007 கொடுத்துருக்காங்க. 2007ன்றது என்ன இயர் தான்? நார்மல் இயர் தான். நார்மல் இயர்னா அதுக்கு எத்தனை டேஸ் இருக்கும்? 365 டேஸ் இருக்கும். இப்போ இதை டிவைடட் பை 7 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 52 வீக்ஸ் பிளஸ் 1 டே, 1 ஆட் டே கிடைக்கும். ஓகேங்களா? 1 ஆட் டே கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து லாஜிக். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2007 ஜனவரி 1 வந்து மண்டே, அதாவது திங்கக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப 2008ல ஜனவரி 1ன்றது என்ன நாளுன்றது கேட்குறாங்க. ஸோ இதுதான் லாஜிக். ஸோ இப்போ இந்த இந்த கொஸ்டினை வச்சு இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வருஷத்தோட முதல் நாள் மண்டேல ஆரம்பிக்குதுன்னா நார்மல் இயர்ல அந்த வருஷத்தோட லாஸ்ட் டேவும் என்னவா இருக்கும்னா, அதாவது 31 டிசம்பரும் என்னவா இருக்கும்னா கன்ஃபார்மா மண்டேவா தான் இருக்கும்.
ஏன்னா இப்போ இந்த லாஜிக் வச்சு அதை அப்ளை பண்ணிக்கலாம். வீக்கோட ஃபர்ஸ்ட் டே வந்து மண்டேவா ஸ்டார்ட் ஆகுது, 52 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது, அதுக்கப்புறம் புதுசா ஒரு நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன நாள்னா மண்டேவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் லாஜிக். ஒரு வருஷத்துல முதல் நாள் மண்டேல ஸ்டார்ட் ஆகுதுன்னா கடைசி நாள் அது மண்டேவா தான் இருக்கும். அப்ப நெக்ஸ்ட் இயர் 2008 இயரோட ஜான்வரி 1 என்ன டேட்டா இருக்கும்னா மண்டேக்கு அடுத்த நாள் டியூஸ்டேவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ல இருக்கா டியூஸ்டே? எஸ் இருக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து நார்மல் இயர் பொறுத்த வரைக்கும். இப்போ இதே வந்து இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. லீப் இயர் கொடுத்துருக்காங்க. 2008 ஜனவரி 1 வந்து என்னன்னா டியூஸ்டே. ஃபர்ஸ்ட் டே வந்து டியூஸ்டேன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப லாஸ்ட் டே என்னவா இருக்கும்னா இந்த டியூஸ்டேவோட பிளஸ் 1 டே பண்ணிக்கணும். இப்போ டியூஸ்டேவோட பிளஸ் 1 பண்ணிக்கிட்டா என்ன வரும்? வெட்னஸ்டேன்னு வருங்களா? அப்ப அந்த லீப் இயரோட லாஸ்ட் டே என்னவா இருக்கும்னா வெட்னஸ்டேவா இருக்கும். இஃப் டியூஸ்டேல அது ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா. ஏன்னா 52 வீக்ஸ் பிளஸ் இங்க 2 ஆட் டேஸ் வந்துடும். இப்போ இங்க வந்து டியூஸ்டேல ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்போ இந்த 2 நாள் என்னவா இருக்கும்? ஒரு நாள் வந்து டியூஸ்டேவா இருக்கும், அதுக்கு லாஸ்ட் நாள் வந்து வெட்னஸ்டேவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஜிக். அப்ப லீப் இயர்ல ஒரு நாள் என்ன நாள்ல ஸ்டார்ட் ஆகுதோ அதோட லாஸ்ட் டே எப்படி இருக்குன்னா ஸ்டார்ட் ஆன நாள் பிளஸ் 1 போட்டுக்கணும். இப்போ இங்க டியூஸ்டேல ஸ்டார்ட் ஆச்சா, டியூஸ்டே பிளஸ் 1 வந்து இங்க வெட்னஸ்டேன்னு போட்டுக்கிட்டாச்சு. இப்போ கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? ஜனவரி 1 2009 என்ன டேவா இருக்குன்றது கேக்குறாங்க. அப்ப இங்க வெட்னஸ்டே பிளஸ் 1 வந்து என்னது? தேர்ஸ்டே. ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாங்களா? தேர்ஸ்டே. இதோ இருக்கு. ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ இவ்வளோதான் வந்து என்னது கேலண்டர் பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் இந்த மாதிரி தான். அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கிளாக் பேஸ் பண்ணியிருக்க சம் எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு கிளாக்ல எடுத்துக்கலாம். இதுல வந்து ஹாரோட ஹேண்ட் ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து மினிட்டை ஷோ பண்ற ஒரு ஹேண்டும் இருக்கும். ஓகேங்களா? மினிட்டை ஷோ பண்ற ஹேண்டும் இருக்கும். என்ன பண்ணுவோம்னா இந்த மினிட்டோட ஹேண்டும் ஹாரோட ஹேண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ மினிட்டோட ஹேண்டும் ஹாரோட ஹேண்டும் ஒரே லைன்ல நிக்கணும்னா அது எந்த டைமிங்ல வந்து இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 3 o'clockல இருந்து 4 o'clock எந்த டைமிங்ல இந்த மினிட்டோட ஹேண்டும் ஹாரோட ஹேண்டும் வந்து ஒரே லைனா இருக்கும் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்ஸ் இருக்கும் கிளாக் பேஸ் பண்ணி இருக்குதுன்னா. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சுங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்க்கலாமா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ன்ற டாபிக். இப்போ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாபிக் எப்படி இருக்குன்னா ரெண்டு விதமா கேட்பாங்க. ஒன்று லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா என்னன்னா ஒரே லைன்ல வந்து ஆர்டரா உட்காந்துருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதே வந்து நான் லீனியர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் லீனியர்னா என்னன்னா சர்க்கிள்ல உட்காந்துருப்பாங்க, இல்ல ரெக்டாங்கிள்ல உட்காந்துருப்பாங்க, இல்ல 2 பேரலல் லைன்ஸ்ல ஆப்போசிட்டா உட்காந்துருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் லீனியர் டைப்ல தான் வரும். ஓகேங்களா? இப்ப கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த சம் எக்ஸாம்பிள் 1ன்றது லீனியர் டைப்லயே தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இப்போ லீனியர் டைப்லேயே கொடுத்துருக்காங்கன்னா எப்படி அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? இன் ரோ ஆஃப் சில்ட்ரன் ஹரிஷ் வந்து 11th ஃப்ரம் எங்கன்னா லெஃப்ட். சரி, ஓகே. இப்போ இப்படி எடுத்துக்கலாம். நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஃப்ரம் லெஃப்ட்ல இருந்து ஹரிஷ் வந்து எத்தனாவது ஸ்பாட்ல இருக்காங்களா? 11th ஸ்பாட்ல இருக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து மகேஷ்னு இன்னொருத்தர் இருக்காரு. அவர் எந்த சைட்ல இருந்து இருக்காருன்னா ரைட்ல இருந்து 17th ஸ்பாட்ல இருக்காரு. ஓகேங்களா? ரைட்ல இருந்து 17th ஸ்பாட்ல இருக்காரு. ஓகே, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் அதுக்கப்புறம் கொஸ்டின்ல வேற என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் தே இன்டர்சேஞ்ச் தேர் பொசிஷன் ஹரிஷ் வில் பி 13 ஃப்ரம் த லெஃப்ட். இப்ப அவங்க வந்து அதே லைன்ல இருந்து அவங்க பொசிஷனை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப சேஞ்ச் பண்ணிட்டா அது எப்படி ஆகும்? இப்ப ஹரிஷ் வந்து என்ன என்ன பொசிஷன் போயிடுறாருன்னா 13 பொசிஷன் போயிடுறாராம். அதே மாதிரி மகேஷ் என்ன பொசிஷன் போயிடுறாருன்னா மகேஷ் என்ன பொசிஷனுக்கு போயிடுறாருன்றதான் கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து ஹரிஷ் ஃபர்ஸ்ட் என்ன பொசிஷன்ல இருந்தாரு? 11th பொசிஷன்ல இருந்தாரு. 11th இருந்து இப்ப என்ன ஆட் ஆயிருக்கு? 11th இருந்து இப்ப அவருக்கு வந்து +2 வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப இங்க வந்து மகேஷ் வந்து 17னா 17ல இருந்தும் அப்ப லாஜிக் வைஸ் பாத்தீங்கன்னா +2 தானே ஆட் ஆகணும். ஆட் ஆனா என்ன பொசிஷன் வருவாரு? 19th பொசிஷன் வருவாரு. ஆப்ஷன்ல 19th இருக்குங்களா? இதோ இருக்கு பாருங்க. அப்ப 19 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சோ இது எப்படி இப்ப லாஜிக்கலா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே லைன்ல தான் நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்கன்னா இப்ப ஹரிஷ் இங்க இருக்கிறாரு, மகேஷ் இங்க இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காரு. ஓகேங்களா?
ஹரிஸ் தான் வந்து இங்கேருந்து இங்கே இன்டர்சேஞ்ச் ஆகிறாரு, அப்புறம் மகேஷ் இங்கேருந்து இங்கே இன்டர்சேஞ்ச் ஆகிறாரு. இதனால வர சேஞ்சஸ் தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்க சம்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பராக போகிறப்ப என்ன இருக்குன்னா, இப்போ இந்த சர்க்கிளில் பேஸ் பண்ணி ஒரு கான்ஃபரன்ஸில் சர்க்கிள் டேபிள் உட்காந்துருக்காங்க, 6 பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தவங்களை வந்து இன்டர்செக்ஷனாக மீட் பண்ணுற டேரக்ஷனில் உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ இதே வந்து நம்ம இது ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா கார்னர்ஸில் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க, ஒன்று ஃபேஸிங் சென்டரு ஆர் ஃபேஸிங் அவுட்வர்ட்ஸு, அந்த மாதிரி சம்ஸ்லாம் கொஞ்சம் டீப்பராக இருக்கும். இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு கொஷினாக கேட்கறதுக்கு வந்து லீனியர் மாடல் தான் வந்து கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும் டைமிங்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம பயப்பட தேவையில்ல. நான் லீனியர்ஸ் பற்றி நம்ம உள்ள கிளாஸ் உள்ள டீட்டெயிலாக போகிறப்ப நம்ம நான் லீனியர்ஸ் பேஸ் பண்ணி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சம்ஸும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாமா? இப்போ இதுவரையும் மேஜராக நம்ம பார்த்தது எல்லாமே வந்து வேர்பல் ரீசனிங்காக தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்க்குறதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் வெர்பல் ரீசனிங் டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் இதுக்கப்புறம் நிறைய பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் மிரர் இமேஜ்ன்றது கான்செப்டாக இருக்கும். வாட்டர் அண்ட் மிரர் இமேஜ்னா என்ன அர்த்தம்? முதல்ல இது கொஸ்டின் பாருங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரியே ஒரு இமேஜ் கொடுத்துருவாங்க. இதுக்கு வாட்டர் இமேஜ் கண்டுபிடிங்க அல்லது மிரர் இமேஜ் கண்டுபிடிங்கன்றாங்க. இப்போ வாட்டர் இமேஜ் மிரர் இமேஜ்ன்றதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? இப்போ இது எடுத்துக்கலாம், இதான் ஒரு இமேஜ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதோட வெர்டிக்கல் சைடில் இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருந்தாங்கன்னா அதுதான் வந்து என்னது, மிரர் இமேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ அதுவே ஹரிசாண்டல் சைனில் இந்த மாதிரி டயக்ராம் போட்டிருந்தாங்கன்னா அதுதான் வந்து வாட்டர் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்வர்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே வாட்டர். ஒரு ஒரு இப்போ இன்வர்ஸாக இருக்க இமேஜ் எப்படி இருக்கும்? இப்போ அம்புக்குறி இப்படி காட்டினா தண்ணியில் நம்மளுக்கு அம்புக்குறி எப்படி எப்படி தெரியும்? இப்படி தெரியும், அப்படியே தலைகீழாக தெரியும். ஓகேங்களா? இப்போ அதுவே இந்த சைடு வெர்டிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா இதை வந்து மிரர் இமேஜ்னு சொல்லுவாங்க. மிரர் இமேஜில் என்ன இருக்குன்னா இந்த இந்த டச்சிங் சர்ஃபேஸ் கீழே எந்த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே இமேஜை வந்து நான் இப்படி வரைஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட மிரர் இமேஜ் வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே இதுக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் மாறி இருக்கும். ஓகேங்களா? இந்த சைடு எது ஹையர் பொசிஷன்ல இருக்கோ அதே ஹையர் பொசிஷன் தான் இந்த இந்த பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் இருக்க லோவர் பொசிஷன் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு மாறிடும். ஓகேங்களா? ஸோ வாட்டர் இமேஜ் மிரர் இமேஜோட கான்செப்ட் இதுதான். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எதுக்கு வந்து வாட்டர் இமேஜும் ஒன்று இருக்கு, மிரர் இமேஜும் ஒன்று இருக்கு. இதுல வந்து எது ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் இமேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்களா? எது வாட்டர் இமேஜ் பார்க்கலாங்களா? இப்போ இங்க வந்து ட்ரையாங்கிள் வந்து இப்படி இருக்கா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது என்னது, இப்போ இதுவே வந்து வாட்டர் இமேஜுக்குன்னு போயிடுச்சுன்னா இன்வர்ஸா தலைகீழா நம்மளுக்கு வந்து தெரியும்னு சொன்னாங்களா? இப்போ ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் இமேஜ்ல எப்படி இருக்குன்னா அப்போ வாட்டர் இமேஜ்ல ட்ரையாங்கிள் எப்படி இருக்கணும்? அப்படியே தலைகீழா மாத்தின மாதிரி இருக்குங்களா? இப்போ இதே மாதிரி டயக்ராம் வந்து எங்க இருக்கு? 2 டயக்ராம்ல இருக்கு. ஒன்று 1ல இருக்கு, இன்னொன்று 2ல இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சேஞ்சஸ் கிடைக்கும்? டாப்பு பாட்டம் ஏதாவது ஷிஃப்ட் இருக்குங்களா? வேற எந்த ஷிஃப்ட்டுமே இருக்காது. மற்றபடி இருக்கிறது ரைட் சைடில் வர்றது ரைட் சைட்லேயே தான் இருக்கும், டாப்ல இருக்கிறது டாப்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட் லெஃப்ட்ல சேஞ்சஸ் வந்து எங்க இருக்குன்னா மிரர் இமேஜஸ்ல இருக்கும். இங்க வந்து வாட்டர் இமேஜஸ் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா டாப் பாட்டம் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து எந்த ஆப்ஷன் வந்து வாட்டர் இமேஜ் கரெக்டாக இருக்கும்? ஆப்ஷன் 1 வந்து வாட்டர் இமேஜுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மிரர் இமேஜ் போவோங்களா? சரி, ஓகே. மிரர் இமேஜில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாட் தான் வந்து இந்த மிரர் இமேஜுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த டாட்டோட எந்த சைடில் இருக்கு? லெஃப்ட் சைடில் ட்ரையாங்கிள் இருக்கு, டாப்ல வந்து என்ன இருக்கு? ஒரு டாட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி பார்ப்போம். இப்போ இந்த ரைட் சைட் சேஞ்சஸ் மிரர்ல இருக்குன்னு சொன்னேன்னா இப்போ டாட்டுக்கு இங்க வந்து லெஃப்ட் சைடுல ஒரிஜினல் இமேஜ்ல லெஃப்ட் சைடுல இருந்துச்சுன்னா மிரர் இமேஜ்ல டாட்டுக்கு ரைட் சைடுல இருக்கும் இந்த ட்ரையாங்கிள். இப்போ இந்த மாதிரி பார்க்கலாம். டாட்டுக்கு ரைட் சைடுல என்ன எந்த சைடுல இருக்கு ட்ரையாங்கிள்? இந்த ஒரு இமேஜ்ல மட்டும் தான் ரைட் சைடுல இருக்கு. இந்த சைடுல இருக்கு, ஆனா வேர்டிக்கலா இன்வெர்ஸ் ஆயிருக்கு. இன்வெர்ஸ் ஆனா அது வந்து வாட்டர் இமேஜ்ல வந்துடும், மிரர்ல வராது. ஸோ ரைட் லெஃப்ட் சேஞ்சஸ் இருக்கும். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிரர்ல இருக்கும். இப்போ இங்க வந்து லெஃப்ட்ல இருக்க இமேஜ் இங்க ரைட்ல இருக்கா? சரி, ஓகே. அப்ப இதுதான் என்னது, மிரர் இமேஜ். இது வந்து வாட்டர் இமேஜ் கரெக்டான ஆப்ஷன். வாட்டர் இமேஜ் கரெக்டான ஆப்ஷன் வந்து 1. ஓகேங்களா? ஸோ வாட்டர் அண்ட் மிரர் இமேஜ் கான்செப்ட் இவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் இருக்குன்றதை பார்ப்போம். இமேஜ் ஃபார்மேஷன் அண்ட் டிவிஷன். ஓகேங்களா? ஒன்று
நம்மளுக்கு வந்து இந்த ஜம்பிள் த சென்டென்ஸ்ன்ற மாதிரி பல இமேஜஸை பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு இமேஜா ஃபார்ம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பசில் மாதிரி இப்போ ஒரு இமேஜ்ல இருக்க ஒரு பார்ட் மட்டும் மிஸ் ஆயிடும். அந்த ஒரு பார்ட்டை நம்ம கரெக்டான ஆப்ஷனை வச்சு சூஸ் பண்ணணும். இதுவும் கிட்டத்தட்ட பசில் கான்செப்ட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து என்ன பாட்டு மிஸ் ஆகுது? இப்போ மேல இருக்க பாட்டு மிஸ் ஆகுது. இப்போ மேல இருக்க பாட்டு மிஸ் ஆகுதுன்னா அது கரெக்டான ஆப்டான பாட்டு எங்க இருக்கும்? ஆப்ஷன் பில இருக்கு. இப்போ பில இருக்க பார்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இங்க ஃபிக்ஸ் பண்ணா இந்த லைன் வந்து என்ன ஆயிடும்? இப்படி கனெக்ட் ஆகுங்களா? அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் இப்படி போகும். அப்புறம் இதுக்குள்ள இருக்க ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். அப்புறம் இந்த லைன் இப்படி வரும். கரெக்டா மேட்ச் ஆயிருங்களா? ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எது கரெக்டாக இருக்குங்களோ அது நம்ம அழகாக பிக்டோகிராஃபிக்கலாக இந்த மாதிரி வரைஞ்சு பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இமேஜ் ஃபார்மேஷன் அண்ட் டிவிஷன்ற கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம பார்த்தோன்னே ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து அனதர் வந்து நான் வெர்பல் கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ இந்த மிஸ்செலேனியஸ் கீழே இந்த மாதிரி டை சம்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டை சம்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஒரு ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருக்க ஒரு டைக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்னது, இல்ல அட்ஜசன்ட் சைட்ஸ்ல இருக்க நம்பர்ஸ் என்னது அதுன்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ எல்லாருக்குமே காமனா தெரிஞ்சதுதான். டைஸ்ல மொத்தம் எத்தனை எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்குமா டைஸ்ல? இதை வந்து 3D டயக்ராமா வரையணும்னா இப்படி இருக்குங்களா அந்த டையோட பொசிஷனு? இப்போ ஃபேஸ் 1, 2, 3 ஏதாவது நம்ம வந்து 2Dயா பார்த்தோம்னா 3 ஃபேஸ் தான் தெரியும். இதுக்கு அட்ஜசன்ட் சைடில் இங்கே 4, 5 கீழே 6ன்னு இருக்குங்களா? ஸோ இதே மாதிரி இப்போ இந்த 3க்கு ஆப்போசிட்டாக என்ன நம்பர் இருக்கு? 2க்கு ஆப்போசிட்டாக என்ன நம்பர் இருக்கு? 1க்கு ஆப்போசிட்டாக என்ன நம்பர் இருக்கு? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு வந்து மேஜராக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வர சம்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் கான்செப்ட் ஒன்று இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பார்த்துறாங்களா? இப்போ இங்க கொஸ்டினை ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக படிப்போம். டைஸ் கொடுத்துட்டாங்க, சிங்கிள் டைன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டாட்ஸ் அட் தி ஆப்போசிட் ஃபேஸ் டு தி ஃபேஸிங் ஹேவிங் ஒன் டாட். அப்போ ஒன் டாட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன டாட் இருக்கு? எத்தனை டாட்ஸ் இருக்கு? அதாவது ஒன் டாட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்க ஃபேஸ்ல எத்தனை டாட்ஸ் இருக்கு? இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட்னா இப்போ இந்த இமேஜை ஒழுங்கா பாருங்க. இந்த இமேஜ்ல கொடுத்துருக்க 2 டை இமேஜ்ல ஏதாவது ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அதே மாதிரி இங்க 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கா? இங்க 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டிஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டி வந்துருச்சுன்னா இப்ப இந்த 6, 2 தாண்டி ஏதோ ஒரு மீதி 2 நம்பர் இருக்குல்ல, அந்த 2 நம்பர் வந்து ஒண்ணு இன்னொன்னுக்கு ஆப்போசிட்டா இருக்கும்ன்றது லாஜிக். ஓகேங்களா? இப்ப இங்க 3 இருக்கு. அப்ப 3க்கு ஆப்போசிட்டா என்னதான் இருக்கணும்? 5 தான் இருக்கணும். இதுதான் வந்து ஒரு ஷார்ட்கட் லாஜிக். டைஸ் சம்ம பொறுத்த வரைக்கும். ஸோ இப்ப இதே மாதிரி லாஜிக் அப்ளை பண்ணி நம்ம 1க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குன்றத பார்க்கலாமா? சரி, ஓகே. பார்க்கலாங்களா? இப்போ வந்து என்ன இருக்கு? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சம் என்ன போலாம்? இப்ப ஃபர்ஸ்ட் இமேஜ் எடுத்துக்கோங்க, செகண்ட் இமேஜ் எடுத்துக்கோங்க. இங்க 2 அண்ட் 3 காமனா இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இமேஜ்ல பாத்தீங்கன்னா 2 அண்ட் 3 காமனா இருக்கு. ஸோ இந்த லாஜிக் வச்சு ப்ராசஸ் பண்ணா என்ன என்ன கிடைக்கும்? 1க்கு ஆப்போசிட்டா இருக்கிற நம்பரு 6. ஸோ அப்போ 1 டாட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்க ஃபேஸ் வந்து என்னன்னா 6 டாட்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? மேக்ஸிமம் டைஸ் சம் ஃபுல்லாவே நான் இப்ப சொல்லியிருக்க இந்த ஷார்ட்கட்டை வச்சே நம்ம ப்ராசஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரெண்டு ஒரு கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ல 2 ஃபேஸஸ் வந்து சிமிலரா இருந்துச்சுன்னா மீதி 2 ஃபேஸஸ் ஒன்று இன்னொன்னுத்துக்கு ஆப்போசிட்டா தான் இருந்து ஆகணும். வேற வழி இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ டை சம்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்டா என்ன நான் வெர்பல் ரீசனிங்ல இருக்குன்றது பார்ப்போம். ஓகே. இப்போ லைன்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கவுண்டிங்ன்றத பார்ப்போம். இந்த இந்த டாபிக்கில் என்ன வரும்னா அதான் ஒன்று என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஸ்கொயரை கொடுத்துட்டு இந்த ஸ்கொயருக்குள்ள எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதுக்குள்ள எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கொடுத்துருவாங்க. இப்படி அதுக்கு இப்படி ஒரு லைன் போட்டு இது வந்து எத்தனை ட்ரையாங்கிளை வந்து கட் பண்ணுது, இதுக்குள்ள எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே சம்ஸ். ஓகேங்களா? இப்போ இப்போ இந்த இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்ல என்ன இருக்கு? ஸ்கொயரை பேஸ் பண்ணி இருக்கு. கொடுத்துருக்க இமேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்கொயர் பேஸ் பண்ணியிருக்க சம்க்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இப்போ ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கொயரை
அந்த சைட்ஸோட மிட் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு சைட்ஸோட மிட் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு லைன் கட் பண்ணுச்சுன்னா அந்த மாதிரி இருக்க ஸ்கொயருக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு. இது வந்து டோட்டல் ஸ்கொயர் கவுண்ட் என்ன இருக்குன்னா, இப்போ இதுல வந்து 4 இருக்குங்களா, அப்புறம் வெளியில வந்து ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்கு, அப்போ 5. ஸோ இந்த மாதிரி இருக்க இமேஜ் வந்து என்ன என்ன எடுத்துக்கலாம்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் என்ன இருக்குன்னா 5 ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இந்த இமேஜ் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கலாங்களா? ஆமா, ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு பெரிய இமேஜை நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்கு. அந்த பெரிய ஸ்கொயர்ல இருக்க பெரிய லைன்ஸ் நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்துக்கிட்டா எனக்கு வந்து கவுண்ட் 5 வருமா? சரி, ஓகே. இப்போ இத எடுத்துட்டேன். அப்ப இது உள்ள இந்த ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்குங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்கொயரை நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா, நான் இப்போ வரைஞ்சிருக்கிற மாதிரி நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு லைன் அது கட் ஆகுது மிட் பாயிண்ட்ல. நெக்ஸ்ட் இப்படி ஒரு லைன் அதுல வந்து மிட் பாயிண்ட்ல கட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி எடுத்துக்கிட்டேன். இப்படி எடுத்துக்கிட்டு அதோட கவுண்ட் இப்போ என்ன வரும்? 5 வரும். ஸோ 5 + 5 10 இருக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வேற என்ன இது வந்து ஃபார்ம் பண்ணலாம்? வெளியில பார்க்குறப்ப நம்மளுக்கு கிளியரா தெரியுது. இப்போ இங்க ஒரு ஸ்கொயர் இண்டிவிஜுவலா இருக்கு. 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 ஸோ இந்த மாதிரி பாக்ஸா இருக்க ஸ்கொயர் கவுண்ட் எத்தனை இருக்கு? நம்மளுக்கு வந்து 4 கிடைக்குது. சரி, ஓகே. 4 அவ்வளோதானா? அதுக்கு மேல வேற ஸ்கொயரே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அது நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்ப நான் வந்து இந்த இது எடுத்துடுறேன். இந்த பார்ட்டிஷன் பதிலு நான் என்ன பண்றேன்னா, பார்ட்டிஷன் நான் இப்படி மேக் பண்றேன். இத வந்து ஒரு ஸ்கொயரா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே இருக்க மேல ஒரு ஸ்கொயரு, கீழே இருக்க ஸ்கொயரு. இந்த மாதிரி இப்படி ஒரு 2 ஸ்கொயரா நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு 2 ஸ்கொயரா கன்சிடர் பண்ணா என்ன வரும்? இப்படி ஒரு மேல ஒரு ஸ்கொயரு, கீழே ஒரு ஸ்கொயர். அப்போ டோட்டல் கவுண்ட் வந்து 2 வரும். ஸோ மொத்தமா கூட்டினா 5, 5, 10, 10 கூட 4 14, 14 கூட 2 16. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 16. ஓகேங்களா? இப்ப ஒரு ஆல்மோஸ்ட் 12 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 கொஸ்டின்ஸ்க்குள்ள ஒரு மேஜரா 25 டாபிக்ஸ் கூட பார்க்கலாம். மேஜரா இருக்க 12 டாபிக்ஸ் என்னன்றத எடுத்து இப்ப நம்ம பார்த்தாச்சு. இப்ப இதுல நம்ம வந்து என்னென்னலாம் விட்டுட்டோம்னா, கிளாசிஃபிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்க சம்ஸ் விட்டுட்டோம். சிலாகிசம் பேஸ் பண்ணி இருக்க சம்ஸ் விட்டுட்டோம். வென் டயகிராம் பேஸ் பண்ணி இருக்க சம்ஸ்லாம் வந்து விட்டுட்டோம். இதெல்லாம் வந்து ஃபர்தரா வர வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு லாஜிக்கல் ரீசனிங்னா என்ன? அதுல இருக்க சம்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணலான்றதுக்கான ஒரு டிப்பிக்கல் மாடல் தான் வந்து இப்ப நம்ம சால்வ் பண்ணியிருக்க மாடல். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒரு ஒரு டாபிக் அந்த டாபிக் வந்து என்ன லாஜிக் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே நம்ம வந்து அதே லாஜிக் அப்ளை பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் ஈஸியா. நம்மளுக்கு ஆன்சரும் அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பார்ப்போம். அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய இப்போ இண்டிவிஜுவலா ஒரு டாபிக் வச்சு போறப்ப நிறைய ஷார்ட் கட்ஸ்லாம் வச்சு சொல்லி அந்த சம்மை சால்வ் பண்றது எப்படின்றதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.